வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மிடத்திலே எல்லா காரியங்களும் காணப்படுகின்றது. ஜெப வாழ்க்கை, வேதத்தை தியானிக்கின்ற வாழ்க்கை, எல்லாவற்றையுமே நாம் ஒழுங்காக செய்கிறோம். ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து கொள்கின்றோம். ஞாயிறு ஆராதனைகளை தவற விடுவதில்லை. ஊழியங்களுக்கும் செல்லுகின்றோம். ஊழியங்களை தாங்குகின்றோம். எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் ஒரே ஒரு காரியம் அநேகரிடத்திலே காணப்படுவதில்லை. பிறரை மன்னிக்கின்ற சுபாவம். வேதத்திலே நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதை குறித்து நிறைய ஆலோசனைகள் உண்டு. மன்னிப்பை பற்றி பேதுரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 35 வசனங்களிலே இந்த உவமையை சொல்லுகின்றார். மன்னிக்காத ஊழியக்காரனுடைய உவமை. அந்த நாட்களிலே யூத ரபிக்கள் மனிதன் தன் சகோதரனை, தனக்கு விரோதமாக காரியங்களை செய்த சகோதரனை 3 முறை மன்னிக்க வேண்டும் என்று போதித்தார்கள். அதற்கு ஆதாரமாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சில வசனங்களை வைத்திருந்தார்கள். ஆண்டவர் 3 முறை மன்னிக்கின்றார், எனவே மனிதர்கள் அதற்கு மேல் மன்னிக்க கூடாது என்று சொல்லியும் அவர்கள் போதித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து லூக்கா 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, உன் சகோதரன் ஒரே நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் 7 தரமும் மன்னிப்பாயாக என்று கூறியிருக்கின்றார். எனவேதான் பேதுரு இந்த இடத்திலே 7 முறை மட்டுமா நான் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகின்றார். ஒரு ராஜா தன்னுடைய கணக்கை சரிபார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்துகள் பெற்ற ஒருவன், கடன் வாங்கின ஒருவன் கடனை அடைக்காமல் இருக்கின்றான். அவனை விசாரித்து அவனை எல்லாவற்றையும் விற்று நீ கடனை அடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த 10,000 தாலந்துகளை பெற்ற அந்த ஊழியக்காரன் கெஞ்சுகிறான். ஐயா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிறான். அப்பொழுது அந்த ராஜா மனதிறங்கி அவனை விடுதலை செய்தது மட்டுமல்ல, அந்த கடனையும் அவனுக்கு மன்னித்து விடுகின்றான். மன்னிப்பை பெற்று வெளியே வருகிறான். தன்னுடைய வீட்டிற்கு போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவனிடத்திலே கடன் வாங்கிய 100 வெள்ளி பணம் வாங்கிய ஒருவன் வருகின்றான். அவனிடத்திலே அவன் கழுத்தை நெரித்து பணத்தை உடனே கொடு என்று கேட்கின்றான். அவனால் கொடுக்க முடியவில்லை. இவன் என்ன செய்கின்றான்? அவனை காவலிலே வைக்கின்றான். இதை கேள்விப்பட்ட ராஜாவினுடைய வேலைக்காரர்கள் இந்த செய்தியை ராஜாவினிடத்திலே சொல்லுகிறார்கள். ராஜா துக்கப்படுகின்றான். அவனை அழைத்து, என்னப்பா, நான் உனக்கு இவ்வளவு பெரிய பணத்தை மன்னித்திருக்கிறேனே, நீ இவனுக்கு மன்னிக்க கூடாதா? நான் உனக்கு இறங்கினதைப் போல நீ அவனுக்கு செய்யக்கூடாதா என்று சொல்லி அவன் மீது கோபப்பட்டு அவனை மறுபடியும் காவலில் அடைத்து விடுகின்றான். ஆண்டவர் இந்த உவமையை நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லியிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 10,000 தாலந்துகள் என்பது கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள கடன். ஆனால் 100 வெள்ளி என்பது $5, சில 100 ரூபாய்கள் தான். ஆண்டவர் நாம் செய்த மிகப்பெரிய பாவங்களை, அநியாயங்களை, துரோகங்களை எல்லாம் மன்னித்திருக்கின்ற பொழுது நாம் ஏன் நமக்கு விரோதமாக மக்கள் செய்கின்ற பாவங்களை மன்னிக்க கூடாது? இந்த உவமையிலே
3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் திரும்ப செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்து என் கணக்கை ரத்து செய்து விடுகின்றார். இரண்டாவதாக, இதே அணுகுமுறையை, மன்னிக்கப்பட்டதை நாம் பிறரிடமும் காட்ட வேண்டுமென்று அவர் எதிர்பார்க்கிறார். மன்னிக்கப்பட்டேன், எனவே நான் மன்னிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய மன்னிப்பை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், நான் உங்களை மன்னித்து விட்டேன், மன்னிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்ற நிலையை அவர்களுக்கு நாம் தெரிவித்து விட வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். மிகவும் முக்கியமானது. இந்த ஓமையை அவர் எப்படி முடிக்கிறார்? நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். மூன்றாவதாக, நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் நம்மையும் இயேசு மன்னிக்க மாட்டார். அதாவது அவருடைய மன்னிப்பை பெறும் தகுதியை இழந்து விடுகின்றேன். அன்பானவர்களே, யாரையாவது நீங்கள் இதுவரைக்கும் மன்னிக்காமல் இருந்தால் மனதார நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கின்றது. அப்படி யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூண்டுவார் என்று சொன்னால், இப்பொழுதே அவரிடத்திலே மன்னிப்பை அறிவித்து விடுங்கள். நேரடியாகவோ, தொலைபேசி மூலமாகவோ, வாட்ஸ்அப் செய்தி மூலமாகவோ, எப்படியாவது நான் உங்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் அவர்களை மன்னித்ததை அவர்களுக்கு எப்படியாவது நீங்கள் தெரியப்படுத்தி விட வேண்டும். மனதார என்று நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே யோசேப்பு, மோசே, ஸ்தேவான், இன்னும் பலர் மனதார மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை, துரோகங்களை மன்னித்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் செய்தாலும், ஜெபித்தாலும், வேதம் வாசித்தாலும், பிரசங்கங்களை கேட்டாலும் செய்தாலும், மற்றவர்களை மன்னிக்க சிந்தை இல்லாவிட்டால், மன்னிக்க மனதில்லாமல் நான் இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஓமையிலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகின்றார். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அன்பானவர்களே, மன்னிப்போம், மனதார மன்னிப்போம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.